இப்போ நம்ம சமுதாயத்தில் இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுக்கு மெயினான காஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூபல் பிளாக்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற 2 டியூப்ஸில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ பிளாக் ஆகிறது தான் இதோட ரீசனாக இருக்குது. நமக்கு கரு உருவாகிறது கர்ப்பப்பையில் இருக்க ஃபெலோப்பியன் டியூப்பில் தான். அங்கே நமக்கு பிளாக்ஸ் எப்படி ஏற்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல். ஒரு யங் கேர்ளாக இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்து அதில் ஒரு பேட் ஸ்மெல் வரலாம், இச்சிங் இருக்கலாம், ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை ஒரு பிரசவ காலத்தில் நமக்கு ஏதாவது டெலிவரி அப்போ நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், ஒரு அபார்ஷன் ஆகும்போது அதோட பிட்ஸ் ஏதாவது நமக்கு போய் அடைச்சிக்கலாம். ஸோ இதாக தான் காரணமாக இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஹெச்எஸ்ஜிங்கிற ஒரு எக்ஸ்ரே மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது டியூப்ஸ் பிளாக் ஆகிறது நமக்கு தெரியும். இது எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அப்படின்னா இன்ஃபெக்ஷன்னா நம்ம உடனே ட்ரீட் பண்ணிக்கலாம். கேனுலேஷனுங்கிற ஒரு ஒயர் மெத்தட் இருக்குது அந்த டியூப்ல பிளாக்ஸ் எடுக்கிறதுக்கு. அதுலேயும் நமக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஐவிஎஃப் தான் ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்.